வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ சூப்பரான ஒரு கை டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியோட ப்ளவுஸ்க்கு நான் கிராஸ் பீஸ் அடித்து திருப்ப போகிறேன். இது வந்து நான் டிசைன் பண்ணுறது வந்து சில்க் காட்டன் தான். சாரீ வந்து நல்ல மயில் ப்ளூ, ப்ளவுஸும் முந்தியும் காப்பர், அதாவது வந்து வெந்தய கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரு. இப்போ இந்த கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிடலாம். நம்ம லேஸும் இல்லாமல் கேன்வாஸும் இல்லாமல் சூப்பராக டிசைன் பண்ண போகிறோம். இந்த கைக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இது ஃபுல்லாக நம்ம வெளியில் இது நிறையாவே ரெடி பண்ணிக்கோங்க, நிறையா தேவைப்படும். அது இந்த கார்னர் அந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. அடியில் இல்லைன்னா சைடில் வர மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ தேய்ச்சி விட்டு நான் வந்து கை வந்து லைனிங் வச்சு ஓடு தையல் போட்டு வச்சுருக்கேன், உள் பக்கமாக மடித்து. இப்போ அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். இது எல்லாமே பைப்பிங் கொடுக்குறது எல்லாமே சில்க் காட்டன் தான். மடித்து ஒரே மாதிரி கொடுங்க. உள்பக்கம் வந்து அந்த பிசுறுலாம் நல்லா உள்ளே மடித்து விட்டு கொடுத்தீங்கன்னா தான் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு 2.5 இன்ச்சு, இந்த சைடில் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி இந்த பக்கமும் வளைவாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மேலே வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு அகலம் வேணுமோ அந்தளவுக்கு அகலப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பைப்பிங்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அந்த வந்து அடித்து திருப்பணும் இல்லையா, கிராஸ் பீஸ், அதை வச்சு தைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கேப் விட்டு தைங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு தைங்க, ஏன்னா வேஸ்ட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் வச்சு தைச்சிங்கன்னா. அதனால் வந்து தையல் பகுதி போக மீதி இடத்துல நீங்கள் வச்சு தைங்க. இப்போ தைச்சிட்டு இப்போ சென்டர் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து இந்த நம்ம அடித்து திருப்பின கிராஸ் பீஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம வளைவாக தைச்சிட்டு வரலாம். அந்த இதை தூக்கி விட்டுருங்க. நேராக நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அதை வந்து நல்லா தூக்கி விட்டு அது உள்ளே கொடுத்து தைங்க. அப்போ தான் அது வந்து பிசுறு தெரியாது. அந்த பக்கமாக தைக்கக்கூடாது, ஏன்னா நடுவில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஓரத்துலேயே எட்ஜிலேயே தையல் போட்டுவாங்க, நல்லா வளைவாக கொடுத்து. இப்போ கொடுத்துட்டு இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து ரவுண்டாக கொடுத்து வச்சுட்டு வரலாம். இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் வர மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணிடலாம். அகலம் வந்து நான் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன், உயரமும் 2.5 இன்ச்சு தான். இந்த பூ மாதிரி பண்ணிடலாம். நல்லா டைட்டாக உருட்டுங்க. உங்களால் எந்தளவுக்கு டைட்டாக உருட்ட முடியுமோ. ஈரப்பதம் இல்லாமல் இது உருட்ட முடியாது, தண்ணி தொட்டுக்குங்க. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக உருட்ட முடியும். தண்ணி தொட்டு உருட்டுங்க. ஒரு ஓரத்தில் லைட்டாக உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்படியே நல்லா உருட்டிடும். நல்ல பெருவரில் வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுருக்கிட்டிங்கன்னா சூப்பராக டிசைன் வந்துடும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இது நான் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பீஸ் வச்சு மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அகலம் வந்து 2.5 இன்ச்சு, உயரம் வந்து 2.5 இன்ச்சு, ரெண்டுக்குமே ஒரே அளவு தான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கிட்டு நம்ம பண்ண மாதிரி இந்த பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த நூலை பிரித்து விட்ருங்க, பிரித்து விட்டு பண்ணுங்கள், ஏன்னா இல்லைன்னா கீழே வந்து சுருக்க வந்துடும். அதனால் வந்து நூலை 2 தனித்தனியாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தைக்கலாம். இந்த பக்கம் தையல் போடக்கூடாது, அந்த பக்கம் மட்டும் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம போட்டாச்சு. இந்த இடத்துல பிசுறு தெரியுது பார்த்திங்களா, அதை நீங்கள் தையல் போடும்போது லைட்டாக உள்ளர கூடி மடக்கி விட்டு, இவ்வளோதாவது வேணும் நம்ம 2 கைக்கும்.
அதனால் நிறையாவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீழே வந்து தையல் போட்டுடலாம். அந்த லைட்டாக ஒரு இடத்துல பிசுறு இருக்குது, அது லைட்டாக மடக்கி விட்டு அப்படியே நேராக தையல் போட்டு வந்துடுங்க. நூலெல்லாம் அப்பக்கப்போ கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இப்போ மேலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு இந்த பூ டிசைனை அப்படியே உள்ளே கொடுத்து கொடுத்து நல்லா அடியில் வரைக்கும் நல்லா தள்ளி விட்டு வச்சுட்டு வாங்க. மேலால் கொடுத்துடாதீங்க. மேலால் கொடுத்தீங்கன்னா நம்ம டைட்டாக போடுவோம் ப்ளவுஸு, அப்போ வந்து உங்களுக்கு பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் வந்து டைட்டாக நல்லா உள்ளே பெரிய ஊசி வச்சு உள்ளே தள்ளி தைச்சிட்டு வாங்க. ஏன் இதை ஃபஸ்ட்டே வச்சு நம்ம தைச்சிட்டு மேலே வச்சு தைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அதனால் நம்ம இந்த பீஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு அந்த வளைவு எல்லாமே நீட்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி தைக்கிறது. இப்போ இதை வந்து கீழே வரைக்கும் கொடுத்துடலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு வந்து 7 பீஸும் ஒரு சைடு வந்து 8 பீஸும் இருக்குது. கையோட உயரம் வந்து 7 இன்ச்சு. இப்போ வந்து கீழே வந்து டைமண்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அந்த பக்கம் கொடுத்துட்டு அதுக்கு நேராக இங்கிட்ட கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு டைமண்ட் மாதிரி கீழே குட்டியாக வந்துடும். அதில் நம்ம ஸ்டோன் ஒர்க் ஏதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் வெட்டுறது வந்து ஒரே அளவாக வெட்டுங்க. ஒன்று கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதே அளவாக எல்லாமே கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி தைக்கிறப்போ வந்து சரியான அளவில் வரும். இல்லைன்னா ஒன்று சின்னதும் ஒன்று பெருசுமாக வரும். அதனால் வந்து ஒன்று கட் பண்ணிவிட்டு அதை வச்சு கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வரைக்கும் வச்சாச்சு. நம்ம மேலே தையலுக்கு விட்டுட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ 2 கைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாசி வச்சிடலாம். ஏன்னா இது முடித்ததுமே நீங்கள் பாசி வச்சுருங்க. நம்ம வந்து கையெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே கொடுத்து நம்ம தைக்க முடியாது. இப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பாசி வச்சிட்டோம்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அழகான ஒரு கை டிசைனுக்கு நம்ம பாசி வச்சிடலாம். இது போட்டோட்டி இங்கிட்டும் நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பெரிய பாசியாக வைங்க, சின்னதாக வைக்காதீங்க. ஏன்னா வந்து தெரியாது. அதனால் வந்து நான் காப்பர் கலர் பாசி வந்து நல்லா பெருசாக வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் பட்டன் வைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு ஸ்டோன் பட்டன் வைக்கிறேன். அதில் ஃபுல்லாகவே ஹோல் இருக்குது. அதை சுற்றிலும் நல்லா தைச்சி விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் அப்படியே பாசி கொடுத்துடலாம். இது ஒன்றுக்கு நூல் அக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும் ஒன்றுக்கு அடுத்து வச்சிங்கன்னா. அதனால் வந்து அப்படியே தான் நான் தைச்சி விட்றேன். 2 தையல் போட்டு விட்றேன், பிரியாது. காப்பர் கலர் பாசி கொடுக்குறேன் நான். உங்களோட சாரீ என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி பாசி கொடுங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக கொடுக்குற பாசி. இந்த சாரீ வந்து சாஃப்ட் சில்க்குங்க. ரொம்பவே லைட் வெயிட் சாரீ. ரொம்ப சூப்பராக இருக்கும். முந்தி வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். ப்ளவுஸும் சாரீ நல்லா ப்ளைனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து அடுத்து நான் நெக் டிசைன் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதையும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் சமையலும் பாருங்கள். அதுக்கோசம்